வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடேஸ் ரெசிபி பாதாம் மில்க். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் பால் வச்சுருக்கேன். குங்குமப்பூ தேவையான அளவு, 50 கிராம் சுகர், 50 கிராம் பாதாம், 1/4 கப்பு காய்ச்சின பால் வச்சுருக்கேன். நம்ம பாதாமை முதல்ல ஒரு 2 hours ஊற வச்சு சோக் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். உரித்த பாதாமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த 1/2 லிட்டர் பாலை அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு 1/2 லிட்டர் பாலை ஊற்றி காய்ச்சணும். நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். பாலை திக்காக காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும் பாதாம் மில்க்குக்கு. இப்போ அதை கிண்டி இல்லைன்னா அடி பிடிச்சி அந்த ஸ்மெல் வந்தால் நல்லா இருக்காது. அதனால் கிண்டணும். ஃபுல்லாக நல்லா கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 50 கிராம் சுகரை போட்டு திருப்பி கிண்டி விடணும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூ போட்டோன்னே கலர் வராது. கிண்ட நல்ல கலர் வந்துடும். குங்குமப்பூ நம்ம எவ்வளோ கலர் போடுறோமோ அவ்வளோக்கு அதில் அந்த கலர் வரும். நல்லா தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தான் இந்த பேஸ்ட்டை போடணும். இல்லைனா சிலப்போ பால் வந்து திரிஞ்சிடும். குங்குமப்பூ போட்டுட்டு நல்லா கிண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறமா தான் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா ஃபுல்லாக கிண்டி விடணும். இப்போ பாதாம் மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆனில் வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த பேஸ்ட்டை போடக்கூடாது, பால் திரிஞ்சிரும். இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். அது மேலே வந்து ரோஸ்டட் பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். இப்போ பாதாம் மில்க்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.